அனைவருக்கும் வணக்கம். டென்ஷன்ஸ் வந்து ஹையா இருக்குங்க. குளோபல் டென்ஷன்ஸ். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு பேனிக் சிச்சுவேஷனை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதனால கூட மேபி ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு தெரில. அதுவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ மேபி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம வந்து ஆட் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் நீங்கள் வந்து எக்ஸிட்லாம் ஆக தேவையில்லை. பட் ஆட் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா மேபி ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி கூட வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுச்சுவேஷன் போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி ஈரான் ட்ரம்ப் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பெரிய லெவலில் பூம் ஆகும். மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு ஒரு நெகட்டிவ் செல் ஆஃபில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஏ வந்து அதுக்கு மேலே வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் காசன்ஸாக ப்ளே பண்ணணும். நம்ம நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கிறது நல்லது. எதையுமே ஆட் பண்ண தேவையில்லைன்னு தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ பட் நிறைய பேர் வந்து இந்த அமௌண்ட் வந்து திரும்ப வருமா, ஒரு ஒரு ஸ்டாக்கும் ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஓகே, அது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்கள் மணி உங்கள் ரிஸ்க் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நியூஜனை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நியூஜன் வந்து நம்ம குரூப்போட பயங்கரமான ஒரு ஒரு பேபின்னு தான் சொல்லலாம். நியூஜனை வந்து அடித்து கீழே விழு என்ன சொல்ல, அந்த அளவுக்கு கீழே இறக்கிட்டாங்க. தலையில் கொட்டுன்னு கொட்டி. இன்னொன்று பக்கம் பாலிமேடு நல்லா கொட்டுன்னு இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்லாம் என்ன இருக்குது, எதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரீசனை வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆயில் இந்தியா. ஸோ இதுவுமே எனக்கு ஒரு 2.5 வருஷமாக நெகட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஆயில் இந்தியா பற்றியும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். நியூஜன் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஆர்விஎன்எல் பற்றி பார்த்துடலாம். ஜூபிட்டர் வேகன் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு லாஸ்ட் வீக்ல அதே மாதிரி கிக் ஸ்டார்ட் ஆகி மேலே போச்சு. ஸோ இப்போ எகைன் போகுது. ஸோ இப்போ என்ன நடக்கும், நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணிட்டு ஸோ கீழே வாங்கினவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இது இப்படியே மேலே போயிடும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ மேபி பட்ஜெட் இருக்கு இல்லைங்க, பட்ஜெட்டில் ஏதாச்சும் நல்ல நியூஸ் வர்றதா கூட இருக்கும். இன்சைடர்ஸ் கூட நிறைய பேர் வாங்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸில் இருக்கு. ரயில்வே வந்து மேபி நல்ல ஒரு ஸ்பீடில் போனால் நல்லா தானே இருக்கும். நமக்கு ஆர்விஎன்எல் நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்குமே ஒரு 2% வரைக்கும் ஒரு நெகட்டிவ்ல தான் வந்தது. அதுக்கப்புறம் போச்சுங்க. இப்போ 16% வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு மேலே ஏற்றுவாங்க கீழே இறக்குவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்ம வந்து குவாலிட்டி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம இப்போ பேசிட்டு இருக்க எல்லா ஸ்டாக்குமே நான் ஓரளவு நல்ல குவாலிட்டி ஸ்டாக் தான். நியூஜனாக இருக்கட்டும், ஆயில் இந்தியாவாக இருக்கட்டும், ஆர்விஎன்ஆல் இருக்கட்டும். ஜூபிட்டர் வேகன் வந்து ஒரு பிரைவேட் செக்டார் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசிடலாம். அவங்க வந்து ரயில்வேக்கு தான் மெயினாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவங்க ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாலிமெண்ட்டுமே நல்ல ஒரு குவாலிட்டி தான். பட் எதுக்காக ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கீழே கிடக்குது, என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அலசி பேசிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்குமே தெரியாது நண்பாஸ். ஹைப் வந்து எங்கே இருக்குது அந்த பட்டன். நானுமே ஒரு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் நானுமே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நானுமே சொல்கிறேன். இங்கே வந்து அந்த ஹைப் பட்டனே கிடையாது. இது வந்து பே பண்ணி தான் ஹைப்பே கொடுக்குற மாதிரி இருக்குது இங்கே நான் செக் பண்ணேன். பட் இந்தியாவில் வந்து ஹைப் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஃப்ஐடிஏ டேட்டா பாருங்க. 13ஆம் தேதி நேற்று வந்து ஒரு 1500 கோடி வரைக்கும் எஃப்ஐ வந்து விற்று வச்சிருக்காங்க. நான் மறந்துட்டேங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னைக்கு வந்து போகி பண்டிகை, நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, அதனால இன்னுமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோசிங் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எஃப்ஐ விற்காம இருந்தால் கூட ஓகே, பார்க்கலாம். எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. மார்க்கெட் இவங்க வந்து கிராஸ் பர்ச்சேஸ் வந்து 12,000 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. பட் 12ஆம் தேதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 9,000 கோடி தான் இருந்திருக்கு. அதில் வந்து 3,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு தோணுது. பட் தெரிலங்க, 3000 விற்றுட்டு இப்போ வந்து 1500. ஏங்க அவங்கள்ட்ட ஸ்டாக்ஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு தெரில. தெரில, பார்க்கலாம். பட் அதுக்கு ஈக்குவலாக தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கம்மி. அதனால தான் நேற்று வந்து மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு. மேபி இவங்க பாட்டம் மிஷிங் பண்ணுறாங்களான்னு தெரில. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது நேற்றே பேசிட்டோம். ரஷ்யா உக்ரைன் டென்ஷன், ஏஷியா சைனாவோட தாய்வான் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அமெரிக்கா இப்போ ஈரான் பிரச்சனை தான் பெரிய தலைவலியாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பேசாமல் இருந்தால் தான் பிரச்சனை என்னைகிட்ட கேட்டா. ஏன்னா அமைதியாக இருக்கிறது எப்பயுமே பிரச்சனை. பேசிட்டா பிரச்சனை இல்லை, வாயில் இருக்கிறது அவர் என்ன வேண்டாலும் வடை சுருட்டும், பிரச்சனை இல்லை. பட் பேசாமல் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, நமக்கு வந்து கொஞ்சம் டாரிஃப் இஷ்யூலாம் கொடுத்துட்டு இருக்காரு. 25% வந்து ஈரானோட இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம்.
டாரிஃப் கொடுக்குறதா ஒரு நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இந்திய மார்க்கெட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது, பட் பெருசாக இல்லை. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆகிட்டு இருக்கு. ஆயில் இந்தியா பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். மார்க்கெட் வந்து பாருங்க, ஒரு 25,791 ஹை வரைக்கும் போயிட்டு கீழே வந்து 25,631 வரைக்கும் போயிருக்கு. இது பெரிய மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஒரு நாள் மூவ்மெண்ட் கூட இந்த அளவுக்கு இல்லை. ஒரு 0.29 தான் நெகட்டிவ்ல இருக்கு. மேபி தெரியாது. ஒரு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி நெகட்டிவ் 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 பாசிட்டிவ் நெகட்டிவ் 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 அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து லோயர் லோ ஃபார்மேஷனை உண்டாக்குமா அப்படின்னு அனலிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தெரியல அது கன்ஃபார்மா. பட்டு இப்போ வந்து ஈரான், யூஎஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதுல யாருக்கு பெனிஃபிட்னா இவங்களுக்கு தாங்க, யூரோப்புக்கு. யூரோப் மார்க்கெட்டை பாருங்க, ஃபுல்லா பாசிட்டிவ்ல இருக்கு. நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லா நெகட்டிவ்ல இருக்கு. ஆக்சுவலா ஈரான் மேல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பாசிட்டிவ். ஏன்னா இவ்வளவு நாளா ஈரான் வந்து இவங்களுக்காக தான் பிரச்சனையில இருக்கு. ஸோ அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சமா கத்துப்போம். இன்னைக்கு வந்து நிப்டி மெட்டல் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பட் நம்மள்ட்ட இருக்க லைலாக் மெட்டல் பெருசா பாசிட்டிவ் போகல. அதான் நான் பார்த்தேன். நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க் அதுவுமே பாசிட்டிவ் இருக்கு. பிஎஸ்யூ ஸ்டாக் என்கிட்ட வந்து ஒரு இதுதான் இருக்கு, ஆர்விஎன்எல் தான் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக் என்கிட்ட எதுவும் இல்லை. கிப் நிப்டி வந்து 64 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்கு. பட் மற்ற இண்டெக்ஸ், ஏசியா இண்டெக்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல இருக்கு. இன்னொன்று ஃபிளாட் டு நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு. நெகட்டிவ்ல ஒரு 2 இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகுறதுமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைட் டைம்ஸ் இந்த இது வந்து, அதுக்கப்புறம் செட் காம்போசைட் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இது வந்து ஃபிளாட் டு நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. மேபி இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸை பார்க்குற காட்டிலும், அதாவது இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கறத காட்டிலும் நம்ம வந்து குளோபல் சென்டிமெண்ட் தான் இப்போ ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வந்து க்ளோசிங், நமக்கு லீவு. மேபி நாளைக்கு மறுநாள் எப்படி ஓப்பன் ஆக போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு கதையே இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரைடே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மண்டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வரும் நாட்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது மனசுக்குள்ள. யூஎஸ் டாலருமே கொஞ்சம் வீக்காயிட்டு பின்ன ரெக்கவர் ஆகி இது ஒரு ஒரு ஆட்டம் தான் காட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி போரெல்லாம் வந்துச்சுன்னா யூஎஸ் டாலர் தான் தெரியல வீக் ஆகுமா ஸ்ட்ராங் ஆகுமான்னு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கதையை விடுவாங்க, யூஎஸ் வந்து வின் பண்ணிருச்சு, ஈரான் வந்து அந்த மாதிரி ஒரு கதை வந்துச்சுன்னா மேபி எகைன் பிரச்சனை வரும். ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வர்றேன். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நியூஜென். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னதான் ஆச்சியா, எனக்குமே நான் வந்து குவாலிட்டி ஸ்டாக்கை தான் பிக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதில் இப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல வந்து தான் நெகட்டிவ் போயிருக்கு. இந்த ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ல வந்தது, பட் நான் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ வந்து நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. இது வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா அதாவது நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து ப்ராப்ளம் இந்த கம்பெனியில், பிஸ்னஸில் ப்ராப்ளம் இந்த கம்பெனியில் கிடையவே கிடையாது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து ஸ்பீடாக இல்லை அப்படின்னு நினைக்குது மார்க்கெட்டு. ஏர்னிங்ஸும் விசிபிலிட்டி பெருசாக இல்லை. அதாவது ஃபியூச்சரில் இதெல்லாமே யார் கொடுக்குறாங்கன்னா புரோக்கரேஜ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுங்க. ஒரு புரோக்கரேஜும் சும்மா ஏதாச்சும் ஒரு கம்பெனியை நோண்டி விட்டு அந்த கம்பெனியை கீழே இறக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு திரும்ப மேலே ஏற்றிடுறது, இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் புரோக்கர்ஸாக இருக்கட்டும், அவுட் சைடு ஃபாரின் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு அதுல இருந்து தான் வருமானம் வருது. மேபி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருக்க ப்ரொமோட்டர்லாம் அவங்கள்ட்ட காசு கொடுத்தது பண்ண சொல்றாங்களான்னு தெரியல. அதெல்லாம் இன்சைடா தெரியாது. மேபி அந்த மாதிரி கூட மேனிபுலேஷன் நடக்கலாம். எல்லா கம்பெனிஸ்லயும் நடக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரொமோட்டர் வாங்கணும், ப்ரைஸ் வந்து கீழே வரணும், அவர் எப்படி குறைப்பாரு? அவர் வந்து ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்றதை காட்டிலும் புரோக்கரேஜ் ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்க கீழே கொண்டு வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய நடக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஓப்பனா பேசுறேன். இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் என்னன்னா என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே, ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான், பட் என்டர்பிரைஸ் என்னென்னா பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அதில் வந்து ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து R&D நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளாக்ஷிப் ப்ராடக்ட்னா நியூஜென் 1 பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்பயுமே தேவை இருக்கும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இது எதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். இன்னொன்று கிளைண்ட் பேஸை பாருங்க, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க், மெட் லைஃப், கொக்கோ கோலா, அதுக்கப்புறம் ஏர்டெல். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட் பேஸ் இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இவங்கள்ட்ட இது எல்லாமே பிரைவேட் தான். ஸோ இவங்கள்ட்ட இருந்து, அதாவது இவங்கள்ட்ட இப்போ பேமெண்ட் எல்லாம் டிலே வர சான்ஸ் கிடையாது. அது மாதிரி இவங்க வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் போடுவாங்க. ஸோ அதனால வந்து கண்டினியூஸாக இவங்கள்ட்ட ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் குவாலிட்டி ப்ராடக்ட்
ஒரு ஒரு குவாலிட்டியாக தான் கொடுக்கணும். ஏன்னா இதுவுமே பிரைவேட் கம்பெனி. இவங்க வந்து குவாலிட்டி இல்லைன்னா இவங்க வச்சுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் மேஜர் கம்பெனி, மேஜர் பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸுக்கு எப்பயுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பேங்க்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 5% 6% ப்ராஃபிட் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த கம்பெனி வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் ரீசெண்ட் டைம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின். எல்லாமே ஓகே, எதுக்காக பிரைஸ் வந்து கீழே விழுது அப்படின்னா பெரிய டீல்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு க்ளோஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரிசல்ட் வந்து இந்த கம்பெனி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் வந்து பயங்கரமா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. எஃப்ஐ வந்து பயங்கரமா குறைச்சிருக்காங்க. எஃப்ஐ ஸ்டேக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் ரிசல்ட் வந்து ஓரளவு மாடரேட்டா கொடுத்தாலுமே மார்க்கெட்டுக்கு அது ஒத்துக்கல. நிறைய எதிர்பார்க்குறாங்க இந்த கம்பெனில. ஏன்னா அதெல்லாம் ஸ்மால் கேப். அதுக்கப்புறம் மேன் பவர் காஸ்ட் வந்து, அதாவது இந்த ப்ராடக்ட் இவங்க இந்த கம்பெனி வந்து மேன் பவர் காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. கஸ்டமைசேஷன் காஸ்ட் இம்பாக்ட், நிறைய ஆர்என்டி பண்றாங்க, கஸ்டமைசேஷன் பண்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அது எல்லா கம்பெனிலும் நடக்கிறது தான். ப்ரோக்கரேஜ் தான் இதுல பெயின் பிரச்சனை. growth ரேட்டிங் வந்து கம்மி பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர்ல growth கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய டவுன் கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோக்கரேஜ். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இந்த கம்பெனில இப்போதைக்கு பெருசா இருக்கிறது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன்ல தான் இருக்கு. பட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ எங்க போய் நிக்குன்னு தெரியல. குளோபல் டென்ஷன் மாறினாதான் ஐடி செக்டார்லாம் ஒரு பூம் வரும். ஒரு சைக்கிளிக்ல மாறும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இது கிக் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கிக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து ஆயில் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஹையா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் நல்லா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு இந்த ஸ்டாக் இருந்தது நல்ல ஒரு 25 அந்த ரேஞ்சில் நெகட்டிவா இருந்தது. இப்போ பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஜஸ்ட் 1 மந்த் பீரியட்லேயே இது வந்து அப்படியே கேம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து நல்ல கேம் சேஞ்சரா இருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்கிறதுனால ஆயில் பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் வரும். ஸோ அது அந்த ரீசன்னால இப்போதைக்கு ஆயில் பிரைஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ் இம்பாக்ட் வருது. அது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஆயில் இந்தியா டைரக்ட் பெனிஃபிஷியரி இவங்க தான். ஓகே, சப்ளை ரிஸ்க் வந்து கண்டிப்பா ஃபீல். ஓகே, சப்ளை எல்லாம் வருமா வராதா அப்படி ஒரு ஃபியர் வரும்ல. ஸோ அதனால டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதனால ஆயில் பிரைஸ் கூடுது. இவங்கள்ட்ட வந்து லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட், ரீசெண்ட் குவார்டர்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்டர்லாம் நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஸ்டாக்கை வந்து கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி. லாஸ்ட் கண்டினியூஸ் குவார்டர்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லாம் ஓரளவு நல்ல மாடரேட்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்க விருப்பப்படுறாங்க. டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க இந்த கம்பெனி. ஏன்னா பிஎஸ்யூ ஸ்டாக் நிறைய டிவிடன் கொடுக்குறாங்க. ஆயில் செக்டார்ல இந்த கம்பெனி வந்து ஓரளவு டிவிடன் கொடுக்கறதுனால நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ நிறைய பேர் என்ட்ரி ஆகுறாங்கன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எதுக்காக இன்னுமே பிரைஸ் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் நெகட்டிவா சொல்லணும்னா வின்பால் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்தா அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்றாங்க. அது மேபி வரும் அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்குன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு டேக்ஸ் கொண்டு வருவாங்களா அந்த ஒரு ஃபியர் இருக்கு. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து மேபி இப்போ ஏறுது, திடீர்னு டிப் ஆச்சுன்னா அந்த ஒரு பயத்தினால தான் இவ்வளவு நாள் கீழே கிடந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் கிக் அது ஒரு ஸ்டாக்கை வந்து புல் அமௌண்ட்டுக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நடக்கலன்னு தான் நினைக்கிறேன். நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பிடிக்க முடியாது. புரோக்கரேஜ் வந்து நெகட்டிவா அப்கிரேட் கொடுக்காம இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு. இதோட பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் மெயின் பிசினஸ். நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ் பிளாக்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 3 பிசினஸ் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. சேம் எஸ் ஓஎன்ஜிசி இருக்குல்லங்க. ஸோ அதே மாதிரி பிசினஸ் தான் இவங்களும் பண்றாங்க. பட் ஆயில் இந்தியா ஃபோக்கஸ் பண்றது ப்ரொடக்ஷன் சைடு. ஓகே, ஓஎன்ஜிசி சேம் தான். பட் ப்ரொடக்ஷன் சைடு இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்களோட ஆபரேஷன் வந்து அஸ்ஸாம், ராஜஸ்தான்ல இருக்கு. இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு கீ கம்பெனி ஆயில் இந்தியா தான் சொல்றாங்க இப்போ வரைக்கும். ஸோ ஆயில் இந்தியா ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் இயர் சார்ட் பார்த்தீங்கன்னா 474% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ நம்மள்ட்டையும் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் நீங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல நல்ல ஒரு கம்பெனியா இருக்கும். இன்னொன்று டிவிடன் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஆர்விஎன்எல். ஸோ ஆர்விஎன்எல் வந்து பிஎஸ்யூல growth ஸ்டாக்குங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆர்விஎன்எல் வந்து நல்ல ரேஞ்சில் நானுமே 3 தடவை ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லாக் ஆனவன் தான் இப்போ வரைக்கும் வெளில வர முடியல. இது வந்து இப்போ ரீசெண்டாக கூட நல்லா மேலே வந்தது. திரும்ப ஒரு டிப் போயிட்டு அதான் நான் ப்ராஃபிட் மேபி புக் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கலாம். தெரியாதுங்க அதெல்லாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இவங்களோட ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க. சூப்பரான ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. பட் ப்ராஃபிட் மார்ஜின் இவங்க வைக்கிறாங்கல்ல பாருங்க. செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட் பாருங்க. ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 389 கோடி, இங்க வந்து 342. ஸோ இதை விட அதிகமா இருக்கணும். பட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இது சாரி, இவங்க வந்து சேல்ஸ் அதிகமாகுது. பட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து அண்டர் கோட் நிறைய பண்றாங்க. இந்த கம்பெனி மேல அந்த ஒரு நியூஸ் வந்து எப்பயுமே இருக்கு. எல்லாருமே சொல்றது தான். ஸோ அதை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலா பிட் பண்றாங்க. சரி, ஒரு கம்பெனி வந்து ஒரு பிட் பண்றது லோயர் பிட்டா இருக்கு இந்த கம்பெனி. அதனால ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு வருது.
பட் அதுவுமே ரொம்ப அண்டர் கோட் பண்ணா கம்பெனிக்கு வந்து லாஸ்ல தான் போகும். ஸோ அந்த இதை அவங்க வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட்ஜெட் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த இந்த ஸ்டாக் வந்து பட்ஜெட்டுக்காக தான் மெயினாக ரேலி ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி புதுசாக ஏதாச்சும் ரயில்வே ட்ராக்கு ஏதாச்சும் ஆரம்பிக்க போகிறோம், நிறைய மெட்ரோ ப்ராஜெக்ட் எல்லாமே. இவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. ஓகே, ரயில் லைன்ஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் இந்த மாதிரி பெருசாக ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த கம்பெனி வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்தியாவுக்கு அது தேவை. நிறைய ஸ்டேட் இருக்கு, இன்னுமே நிறைய மக்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ப்ரோக்கரேஜ் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இன்னுமே கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்கிரேட் பண்றாங்க இந்த ஸ்டாக்கோட மேலே போகும் அப்படின்னு. நிறைய ஆர்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஸோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய வந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல டைரக்ட் பெனிஃபிஷியாக தான் இருக்கும். அடுத்து வந்து ஜேடபிள்யூஎல். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15% வரைக்கும் மேலே ஏறிச்சுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 5 இயர் சார்ட்டை பாருங்க, 920% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் என்னன்னா, ரயில்வேல வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆக்சுவலாக பிஎஸ்யூ ஸ்டாக்கை கம்பேர் பண்ண இந்த ஸ்டாக் வந்து ரயில்வேல வந்து நல்லா ஸ்பீடா பண்றாங்க. என்ன ரீசன்? இது வந்து பிரைவேட் கம்பெனி. ஓகே, ஸோ அங்க எக்ஸிகியூஷனையும் இங்க எக்ஸிகியூஷனையும் பார்த்தா இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது பிரைவேட் கம்பெனி, பைசா கொடுத்தா இவன் வந்து இமிடியேட்டாக பண்ணி கொடுத்துருவான். பட் பிஎஸ்சி அப்படி கிடையாது. நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிப்பா, நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நிறைய இருக்குது இன்னுமே. ஸோ நான் அதை யாரையும் தப்பாக சொல்லலை, அது வந்து எல்லாருமே அது எழுதப்படாத உண்மை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கே தெரியும். ஸோ பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து ஃப்ரைட் வேகன்ஸ், பேசஞ்சர் கோச்சஸ், ரயில்வே காம்பனன்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவி டிவன் டைவர்சிஃபிகேஷன், பிரைவேட் செக்டர் ரயில்வே கம்பெனி. ஸோ இது வந்து இவி டிஃபென்ஸ் அந்த ரிலேட்டடான பிஸ்னஸ்லையும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரயில்வேல. ஸோ ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இவங்கெல்லாம் டைம்லி டெலிவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால ரயில்வே நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று, ரயில்வே மேனுஃபேக்சரிங் வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லா பூம் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து ரயில்வே பட்ஜெட்டை நோக்கி தான் இந்த ஸ்டாக்குமே மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் வந்து ஃபைனான்ஸ் வந்து நல்லா இருக்கு. ப்ரோக்கரேஜ் வந்து நிறைய பாசிட்டிவ் அப்டேட் கொடுக்குறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. நிறைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா ரயில்வே இப்போ பிளான்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு தக்கன இவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் இருக்குது இன்னுமே இந்த கம்பெனி. இவ்வளோ தூரம் கீழே வந்துமே இன்னும் ஓவர் வேல்யூஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டாக் பி 49 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஎஸ்சி ஆல்மோஸ்ட் சேமுக்கு வந்துருச்சு. பட் அண்டர் வேல்யூட் கூட போயிரும் போலங்க. இண்டஸ்ட்ரிக் வேல்யூ 343, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ கொஞ்சம் மேபி நல்ல காசன்ஸாக நல்ல ஒரு பாயிண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. நிறைய பேர் நம்ம குரூப்லயும் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பாலிமேட். இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியே ஆகணும். ஆக்சுவலாக நம்மளுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். பட் என்னங்க இது ஃபுல்லாக கீழே தான் போயிட்டு இருக்கு. அதாவது குளோபல் டென்ஷன் இப்படி தான் இருக்குது. இதோட பிஸ்னஸ் மாடல்னா மெடிக்கல் டிஸ்போசபிள் மேனுஃபேக்சரர், ஐவி கன்னுலா, பிளட் பேக்ஸு, அதுக்கப்புறம் கேத்தட்டர்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் உள்ள செக்டார்னா இந்த கம்பெனி தான் மெயினாக. குளோபலில் வந்து இவங்களுக்கு நிறைய ஃபுட் பிரிண்ட் இருக்கு. ஓகே, பாலிமெட்டுக்கு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 100+ கண்ட்ரீஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. 80% ரெவன்யூ வந்து இவங்களுக்கு குளோபல்ல இருந்தா வருது. அப்போ என்ன ஆகும்? குளோபல் டென்ஷன் அதிகமான இந்த கம்பெனி இம்பாக்ட் ஆகும். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, சேல்ஸு இதெல்லாமே ஓரளவு மாட்ரேட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க, க்ரோத் காமிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி மார்க்கெட் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ரெவன்யூ க்ரோத் வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனி எல்லாமே நிறைய அதிகமாக எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து நீ வந்து குளோபல் ஃபுட் பிரிண்ட் இருக்கு, எதுக்காக நீ இவ்வளோ தூரம் கம்மியாக கொடுக்குற, நிறைய கொடு அப்படின்னு எதிர்பார்க்குது. அந்த அளவுக்கு இவங்க கொடுக்க முடியல. ஏன்னா குளோபல் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. நிறைய டாக்ஸ், வரி, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, ஷிப்பிங் பிரச்சனை, அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பாலிமர் வந்து இன்புட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் இவங்க வந்து பாலிமர் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட் இம்பாக்ட் ஆகுது. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேல்யூவேஷன் கரெக்ஷனாக கூட இருக்கலாம். இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கம்பெனி நல்ல ப்ராடக்ட் தான். இன்னொன்று, சைக்கிளிக்காகவே செக்டார் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் தான் இருக்குது ஃபார்மா செக்டார். ஸோ கொஞ்சம் மேலே நம்ம நியூலாண்டுமே மேலே போயிட்டு இப்போ வந்து கீழே தான் இருக்குது. பட் அது ரொம்ப இன்னுமே ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது. பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பயங்கரமான பெனிஃபிட். ஓகே, இது வந்து ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் இவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதாவது குளோபல் மார்க்கெட்டுக்கு இந்தியாவில் வந்து இது வந்து நம்பர் 1 பிளேயர் தான் பாலிமேட், அதாவது மேனுஃபேக்சரிங் ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் கம்பெனியில். ஸோ எக்ஸ்பேண்ட் டிமாண்ட் வந்து ரெக்கவரி ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த குளோபல் டென்ஷன்லாம் கம்மியாச்சுன்னா இதெல்லாம் எங்கே போகணும்னு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹை க்ரோத் ஸ்டாக் தான். அது மாதிரி மார்ஜின் வந்து நார்மலைசேஷன், அதாவது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்ஜின் இம்பாக்ட் இருக்குது. என்னென்னா இவங்க காஸ்ட்டு, அதாவது ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதை வந்து
ரிடக்ஷன் பண்ண ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே இது வந்து நல்ல ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னுங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு நாட்களில் எப்படி ஆகும்னு. யாருமே பேனிக்காக வேணாம். இந்த சுச்சுவேஷன் இது எப்பயுமே இருக்கும் குளோபல்ல. ஸோ இது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆகாது. நம்ம இந்தியன் மார்க்கெட் டைரக்டா நமக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொரோனா டயத்துலையும் இதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே எப்படியே ரெக்கவர் ஆச்சு. அதே மாதிரி இதுவும் ரெக்கவர் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.